முன்னொரு காலத்தில் ஒரு அழகான காடு ஒன்று இருந்தது. அந்த காட்டில் உள்ள ஒரு பெரிய மரத்தில் புறா ஒன்று கூடு கட்டி அமைதியாக வாழ்ந்து வந்தது. புறா தினமும் காலையில் எழுந்து உணவு தேட சென்று மாலையில் கூட்டிற்கு திரும்பும். இப்படியே அதன் வாழ்க்கை அமைதியாக சென்று கொண்டிருந்தது. அந்த மரத்தின் அருகே உள்ள ஒரு புற்றில் ஒரு பாம்பு ஒன்று வசித்து வந்தது. ஒரு நாள் புறா தனது கூட்டில் முட்டையிட்டு வழக்கம்போல உணவு தேடப் போய்விட்டது. மாலையில் திரும்பி வந்து பார்த்தபோது கூட்டில் முட்டை இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியுற்றது. முட்டை என்னவாயிற்று, எங்கே போனது என்று புரியாமல் சோகமா அமர்ந்திருந்து, பிறகு மறுநாளும் ஒரு முட்டையிட்டு வழக்கம்போல உணவு தேடப் போய்விட்டு மாலையில் திரும்பி வந்து பார்த்தபோது மறுபடியும் கூட்டில் முட்டை இல்லாததை கண்டு மிகவும் அதிர்ச்சியுற்றது. இப்படியே தினமும் முட்டை காணாமல் போவதைக் கண்டு புறா மிகவும் கவலையுற்றது. அடுத்த நாள் காலையில் தனது நண்பன் காகத்தை பார்க்க சென்றது. புறாவின் முகம் கவலையாக இருப்பதை பார்த்த காகம் புறாவிடம் ஏன் கவலையாக இருக்கிறாய் என்று கேட்டது. அதற்கு புறா தனது கூட்டில் வைத்திருந்த முட்டை தினமும் காணாமல் போவதை கவலையாக சொன்னது. அதை கேட்ட காகம் யோசித்தவாறு, புறா நண்பா, வழக்கம் போல் நீ இன்றும் உன் கூட்டில் முட்டையிட்டு உணவு தேட செல்வது போல சென்றுவிடு, பிறகு நான் பார்த்து கொள்கிறேன் என்றது. புறாவும் காகம் சொன்னபடி வழக்கம் போல் உணவு தேட போய்விட்டது. அந்த நேரம் காகம் தொலைவில் இருந்து புறாவின் கூட்டை கண்காணித்துக் கொண்டிருந்தது. அப்போது புற்றிலிருந்து வெளியே வந்த பாம்பு கூட்டில் புறா இல்லாததைக் கண்டு மெதுவாக மரத்தின் மீது ஏறி புறா கூட்டிற்கு சென்று முட்டையை விழுங்கிவிட்டு திரும்பவும் புற்றிற்குள் சென்றுவிட்டது. இதை பார்த்து கொண்டிருந்த காகம் புறா வந்தவுடன், அந்த பாம்புதான் உனது முட்டையை தினமும் திருடி தின்று விடுகிறது என்று கூறியது. அதை கேட்ட புறா அதிர்ச்சியுற்று, நண்பரே, இப்போது என்ன செய்வது என்று கேட்டது. அதற்கு காகம் அந்த பாம்புக்கு நாம் தக்க பாடம் புகட்ட வேண்டும், அதற்கு நான் ஒரு யோசனை வைத்திருக்கிறேன் என்று கூறியது. அடுத்த நாள் காகம் சுண்ணாம்பு காட்டிற்கு சென்று முட்டை அளவுள்ள ஒரு சுண்ணாம்பு உருண்டையை எடுத்து வந்து புறாவிடம் கொடுத்து, இதை உன் கூட்டில் வைத்துவிட்டு வந்துவிடு என்று கூறியது. புறாவும் அந்த சுண்ணாம்பு உருண்டையை தனது கூட்டில் வைத்துவிட்டு வந்துவிட்டது. பிறகு புறாவும் காகமும் தொலைவில் இருந்து புறாவின் கூட்டை கண்காணித்தனர். சிறிது நேரம் கழித்து புற்றிலிருந்து வெளியே வந்த பாம்பு வழக்கம்போல் முட்டையை திருடி தின்பதற்காக புறா கூட்டிற்கு சென்று அங்கே இருந்த சுண்ணாம்பு உருண்டையை முட்டை என்று நினைத்து விழுங்கியது. அவ்வளவுதான், பாம்பின் வாய் முழுவதும் வெந்துவிட்டது. வலி தாங்க முடியாமல் அலறியது. அப்போது அங்கு வந்த புறாவும் காகமும் பாம்பை பார்த்து, திருடித் தின்றால் இதுதான் நிலைமை என்று கூறின. பிறகு அந்த பாம்பு வலியால் அழுதவாறு அந்த காட்டை விட்டு போய்விட்டது. கதையின் கருத்து: துன்பத்தை ஏற்படுத்துபவர்களுக்கு அறிவுடன் பதிலளிக்க வேண்டும்.